Ma, tomorrow is my fancy dress competition, ma. எனக்கு என்னம்மா பண்ணி தர போறீங்க? I should win in this competition, ma. Ma? 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 Sorry, I zoned out. So zone out is nothing but if you zone out, we stop paying attention and not hear or see what is happening around us for a short period of time. ஒருத்தவங்க வந்து நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது அவங்க வந்து நம்மளை போர் அடித்தாங்கனாலோ இல்லை வந்து நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் மூடுக்கு போகணும் அப்படின்னாலோ நம்ம வந்து ஏதாவது ஒரு திங்ஸை பார்த்துக்கிட்டே இப்படி அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் ஜோன் அவுட் ஆயிடுவோம் இல்லையா, ஃப்ரீஸ் ஆயிடுவோம்ல அப்படி. ஸோ அதுதான் வந்து நம்ம ஜோன் அவுட் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலி த வேர்ட் ஜோன் அவுட் இஸ் எ ஃப்ரேசல் வேர்ப். இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, I zoned out, she has zoned out, he has zoned out, she is zoning out அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். So zone out is nothing but to stop paying attention and not hear or see what is happening around us. Rakshana, so much work is pending but you are relaxing. It's my me time, ma. மீ டைம் அப்படின்னா என்னென்னா, தனக்கான ஒரு சின்ன டைம் அலாட் பண்ணி அதில் வந்து நமக்கு பிடிச்ச ஒர்க்கை பண்ணுவோம் இல்லையா, அதை தான் நம்ம மீ டைம் அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் லைக் ரீஸ்டோர் அவர் எனர்ஜி ஆர் ரெடியூஸ் அவர் ஸ்ட்ரெஸ். ஸோ நமக்கான ஒரு சின்ன டைம் அலாட் பண்ணி அதில் வந்து நமக்கு பிடிச்ச ஒர்க்கையோ இல்லை வந்து நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காகவோ நம்ம அந்த டைமை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதை தான் நம்ம மீ டைம் அப்படின்னு சொல்கிறோம். See, I never give up my me time at any cost. நான் யாருக்காகவும் என்னோட டைமை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நமக்கான ஒரு சின்ன டைமை ஒதுக்குறோம் அப்படின்னா அதை தான் நம்ம மீ டைம் அப்படின்னு சொல்லணும். ஸோ இட்ஸ் நத்திங் பட் டைம் ஸ்பெண்ட் ரிலாக்ஸிங் ஆன் ஒன்ஸ் ஓன் as opposed to working or doing things for others. So it's my me time. Oh my God! Who scattered all this? I don't know, ma. I don't scatter anything. But the onus is on you to clean this room. Onus is nothing but something that is one's duty or responsibility. ஸோ ஒருத்தவங்களுடைய கடமை பொறுப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம ஓனஸ் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலி த வேர்ட் ஓனஸ் இஸ் அ நவுன். த ஓனஸ் இஸ் ஆன் யூ டு கிளீன் திஸ் ரூம். இந்த ரூமை க்ளீன் பண்ணுறது உன்னுடைய பொறுப்பு தான். த ஓனஸ் இஸ் ஆன் ஹேர் டு ப்ரொடெக்ட் த சில்ட்ரன். அந்த குழந்தைங்களை பார்த்துக்கிறது அவளுடைய பொறுப்பு தான். The onus is on me to complete this project. So onus is nothing but something that is one's duty or responsibility. Now I am standing in the sun. I am standing in the sun. That's why I wear sunglasses. Sunglasses. See, instead of using sunglasses, we can say shades. I wear my shades. Now I am standing in the shade. Shade. This is stationery and she is stationery. Stationery is nothing but the things needed for writing such as paper, pencil and pens. Actually, the word stationery is a noun form. We should pronounce it stationery. Stationery. And she is stationary. Stationary is nothing but having a fixed position. It's like not moving or not changing. The word stationary is an adjective form. We should pronounce it like stationary. Stationary. This is stationery. She is stationary. Do you want fruits? Now she is shaking her head. Do you want juice? Now she is nodding her head. So shaking அப்படின்னா என்னன்னா, if we move our head from side to side. இந்த மாதிரி நம்ம வந்து சைட் டு சைட் வந்து நம்மளுடைய ஹெட்டை வந்து நம்ம ஷேக் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் நம்ம ஷேக்கிங் ஹெட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வந்து நம்ம வந்து ஒரு கொஸ்டினுக்கு வந்து நோ அப்படிங்கிற ஆன்சரை சொல்லும்பொழுதோ இல்லை வந்து நம்மளுடைய ரெஃப்யூஸரை வந்து கன்வே பண்ணும்பொழுதோ நம்ம இப்படி ஷேக் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து நம்ம ஷேக்கிங் மை ஹெட் அப்படின்னு சொல்கிறோம். See, I am shaking my head. ஸோ இதை வந்து மோஸ்ட்லி நம்ம நோ சொல்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஐ ஆம் நாடிங் மை ஹெட். நாடிங் அப்படின்னா என்னென்னா எஸ் சொல்கிறதுக்காக ஆக்சுவலாக இப்படி பண்ணுவோம். ஸோ வந்து ஒரு கொஸ்டினுக்கு வந்து எஸ் சொல்லணும், இல்லை வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லணும், ஆமான்னு சொல்லணும், இதுக்கெலாம் வந்து இப்படி செய்வோம் இல்லையா. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து நாடிங். ஐ ஆம் நாடிங் மை ஹெட். நவ் ஐ ஆம் ஷேக்கிங் மை ஹெட். நவ் ஷீ இஸ் ஷேக்கிங் ஹர் ஹெட். நவ் ஷீ இஸ் நாடிங் ஹர் ஹெட். Now let's see different way of telling I am tired. So usually நம்ம வந்து I am tired அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக we can use these sentences. They are I am exhausted. I am exhausted. I am drained. I am drained. I am spent. I am spent. I am dragging. I am dragging. I am wrecked.
I am wrecked. I am dead tired. I am dead tired. I dress up like coronavirus. Dress up. Dress up. Now let's look at the meaning of the idiom sleep on it. Sleep on it. Sleep on it is nothing but to postpone a decision until the following day. நான் யோசித்து நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த யோசித்து நாளைக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கான இடியம் தான் ஸ்லீப் ஆன் இட். இது வந்து நம்ம பேசிக்காக எப்படி சொல்லுவோம்னா, I'll think about it and tell you tomorrow. நான் இதை உனக்கு யோசித்து நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த I'll think about it அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதுக்கு பதிலாக தான் நம்ம ஸ்லீப் ஆன் இட் அப்படிங்கிற இடியமை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நம்மளோட சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, I'll sleep on it and tell you tomorrow. நான் இதை வந்து யோசித்து உனக்கு நாளைக்கு பதில் சொல்கிறேன். Just sleep on it and let me know your decision tomorrow. நீ வந்து நல்லா இதை பற்றி யோசிச்சுட்டு பொறுமையாக எனக்கு வந்து நாளைக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ sleep on it is nothing but to postpone a decision until the following day. Baby, hey, stop tickling me. So tickle is nothing but to touch a body part lightly to make uneasiness and laughter. ஸோ ஒருத்தவங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக நம்ம வந்து அவங்க மேலே இப்படி செய்வோம் இல்லையா, ஸோ அதுதான் நம்ம tickle அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலி the word tickle is a verb. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னா, stop tickling me, கிச்சு கிச்சு மூட்டாத, and don't tickle me, இதுவும் சேம் மீனிங் தான். ஸோ tickle is nothing but to touch a body part lightly to make uneasiness and laughter, like Now I am tickling her. what happened? My right eye is twitching, ma. Twitching is nothing but a slight jerk of your body movement is called twitching. Actually the word twitching is a verb. It's nothing but என்னோட கண்ணு வந்து துடிச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நம்ம பாடியில் வந்து அந்த மசில் மூமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம ட்விட்சிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்னோட வலது கண்ணு வந்து காலையிலேருந்தே துடிச்சிக்கிட்டு இருக்குது, அண்ட் என்னோட லெஃப்ட் ஐ வந்து காலையிலேருந்து துடிச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ கண்ணு துடிச்சிச்சின்னா நல்லது நடக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த கண்ணு துடிச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்கு தான் நம்ம ட்விட்ச் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறோம். இட்ஸ் twitch, twitch. So her right eye is twitching, twitching. Okay, that's all with the lesson today. Let's wind up this session. If you like our video, Like, comment, share and subscribe, and don't forget to click the bell icon. Only then you will get all the notification from our channel. இப்போலாம் சொல்கிறீங்க நிறைய பேருக்கு எங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டலன்ட்டு. நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்தீங்கன்னா தான் ஆல்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆலை நீங்கள் கிளிக் பண்ணணும், அப்போ தான் இங்கே நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு காட்டும். தேங்க்யூ, பாய். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்க்க முடியும். Bye.